தாத்தா காலத்து திமுக கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட பரம்பரை திமுக குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நானு. சூரியனுக்கு தான் கை போகும், திமுகவை விட்டே தரமாட்டோம். எந்த அளவுனா, அந்த அம்மா செத்துட்டாங்கன்னு நியூஸ் வந்ததும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும். அப்போ எனக்கு 17 வயசு இருக்கும். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. அதிமுக அவ்வளவுதான் கலாய்ச்சி அடுத்த சிஎம் யாரு, யார் யார் பேரோ அடிபட்டுச்சு அடுத்த சிஎம் போஸ்டுக்கு. அப்பதான் ஊர் பேர் தெரியாத ஒருத்தரை முதலமைச்சர்னு அறிவிச்சாங்க. கே பழனிசாமி எனும் நான்னு அவர் பதவி பிரமாணம் செஞ்சதெல்லாம் செம்ம ட்ரோல் கண்டென்ட். எங்க அப்பா இது தேராது, ஆட்சி கவிழ்ந்துடும்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனாலும் அப்போ எதுனா திட்டம் வரும். சரி, இதெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பாத்துக்கிறாங்க போல, இவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு சாதாரணமா தான் நினைச்சேன். அப்போ 2019 குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் சென்னையில நடந்துச்சு. பெரிய பெரிய கம்பெனி கலந்துகிட்ட அந்த மீட்டிங்ல 3 லட்சம் கோடி மதிப்புல பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சைன் பண்ணாங்க. இந்த நியூஸ் கேட்டதும் ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு அவரை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சொல்ல போனா என்ன கவனிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் டெய்லியும் நியூஸ் பேப்பர்ல அதிரடி தான். ஃபாக்ஸ்கான் ஒப்பந்தம், ஓலா எலக்ட்ரிக் பைக் ஒப்பந்தம்னு தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தார். நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஐபோன்ஸ் இனிமே தமிழ்நாட்டுல தயாரிக்க போறாங்க. 2400 கோடி ரூபாய்